வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி நம்ம ஃப்ரைடே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் வாட்ச் லிஸ்ட் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே, நான் பை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சரிங்களா? நான் என்ன என்ட்ரி எடுத்தேன், நான் என்ன எக்ஸிட் பண்ணேன் சொல்லிட்டு என்னோடய வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி நாளைக்கு நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாட்ச் பண்ண போகிறேன் சொல்லி நான் சொல்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஃப்டி நம்ம இன்றைக்கி 26,000 சி நம்ம பை பண்ணியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம். 167 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 192 ரூபாய்க்கு போச்சு இன்றைக்கி. அதே நெஃப்டி 26,000 சியை மறுபடியும் நான் 175 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தேன். 185 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டேன், 10 ரூபா டிஸ்டன்ஸ் வச்சு. ஆனால் இதோட ஹை சேம் 92. ஆனால் அது மறுபடியும் போகலை, இதுக்குள்ளேயே தான் ரேஞ்ச் பாயிண்ட்டாக இருந்துச்சு, 75 to 85 அந்த ரேஞ்சிலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல் நீங்கள் பார்க்க தெரியுங்க, 26,040 to 26,060. இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவலாக. இது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு 26,100. இல்லை சப்போர்ட்டாக, அதாவது மேஜர் சப்போர்ட்டாக 26,000 உங்களுக்கு இருக்கும். இதை நாளைக்கு சப்போர்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே போகிற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி க்ளோசிங் கேண்டில் உங்களுக்கு புல்லிஷாக இருந்தாலும் நாளைக்கு நெஃப்டி உங்களுக்கு 26,100, 26,000 இது ரெண்டே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 50 இல்லை, 26,000, 26,100 நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் அபோவாக 26,060க்கு மேலே இருக்கணும், சஸ்டெயின் ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இல்லாட்டி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்ட மாதிரி சைட்வேஸாக இருந்துச்சுன்னா ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அடுத்து சப்போஸ் மார்க்கெட் வேரியேஷாக இருக்க பட்சத்தில், அதாவது 26,000 கீழே உங்களுக்கு 5 நிமிட்ஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் 26,000 பி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அது ஒரு ரிஸ்கி ட்ரேட் ஆயிரும். அதனால் 15 மினிட்ஸ் விட்டுட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது நெஃப்டிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா P-Focus. இது நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டாக். இந்த ஸ்டாக் தான். நாளைக்கு இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த இதை நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா கரெக்டாக 213.50 மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக 209ஆகவும், டார்கெட் 1 217 ரூபாயும், டார்கெட் 2 220 ரூபாய் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஹை ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஓஆர்பி கேண்டிலும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நானும் இதை நான் வாட்ச் பண்ணுவேன் நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம இன்றைக்கி ஆக்சுவலி ட்ரேட் பண்ணல. வர நம்ம பேங்க் நிஃப்டியில் பெருசாக ட்ரேட் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் நம்மளுக்கு ஸ்டாக்ஸ்லையும் நிஃப்டிலையும் கிடச்சிருது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கும் ட்ரேட் பண்ணல. நாளைக்கான பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் செல்லிங்காக உங்களுக்கு 59,520 to 59,560 இதுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 59,350 to 59,300 இதான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மெயினாக ஏன் பி போட்டிருக்கேன்னா, லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் இருந்தாலும் ஒரு சைட்வேஸ்க்கான உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் 59,340 கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,300 நீங்கள் பி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு. இல்லை நெஃப்டி கொஞ்சம் அக்ரெசிவாக கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் 59,200 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எபோ 59,560க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் 59,500 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் மெயின், ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கிடையில், அதாவது 59,380 to 59,480 இதுக்கு இடையில இருக்கிற பட்சம் இந்த 100 பாயிண்ட்டில் ஆக்சுவலி நீங்கள் ஓஆர்பி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கி ஜோன். இன்றைக்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லூமேக்ஸ் டெக், MAXTECH, லூமேக்ஸ் டெக். இந்த ஸ்டாக் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு வால்யூம் அதிகமாக விழுந்திருக்கு.
க்ளோசிங்கும் உங்களுக்கு வந்து கீழே இறங்கி க்ளோஸ் ஆகல. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு இது நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ரூ. 1583 மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக ரூ. 1548 டார்கெட்டாக ரூ. 1615 வந்து உங்களுக்கு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம இன்றைக்கும் ட்ரேட் பண்ணல சென்செக்ஸில். நாளைக்கு சென்செக்ஸ் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85,300 to 85,350 இதுதான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85,050 to 85,000 இதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஃபஸ்ட்டு புட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வந்து ஜாஸ்தி, அதனால் நான் வந்து புட்டு போட்டிருக்கேன். புட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய புட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 85,050 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். ஏன்னா வந்து சென்செக்ஸுக்கு நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் அங்கே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 84,900 84,750 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே காலாக இருக்க பட்சத்தில் 85,350க்கு மேலே உங்களுக்கு வால்யூம் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் செட் பண்ணி ஒன்று இந்த மணியில் வாங்க, இல்லாட்டி வந்து அவுட் ஆஃப் த மணியில் வாங்க. டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் 85,550 to 85,300 இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் பெருசாக தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெருசாக ப்ராஃபிட் தராது. ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆயிரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்ஏ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹையர் ஆன் ஹையில் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் மெட்டல் மூமெண்ட்டும், அதனால் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1556 மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1490 டார்கெட் 1520 நீங்கள் வச்சுக்கோங்க. 1457 1490 1517 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1:2 லைக் 1425 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க நாளைக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட்வெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது நெட்வெப் ஆக்சுவலி ஒரு 3345 மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு. ஸ்டாப் லாஸாக 3295 3410 டார்கெட் 1 3460 டார்கெட் 2 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி இது என்னோடய வாட்ச் லிஸ்ட். நாளைக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேஜராக நீங்கள் பார்க்க போனது கஜாரியா செராமிக்ஸ். இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராட்டிங் ஸ்ட்ராங் பேஸ் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிருக்கு. இது வந்து லார்ஜ் கேப் மொமெண்டம் ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 1100 மேலே டார்கெட் பார்த்தீங்கன்னா 1125 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 1150 செகண்ட் டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க 1075 கிட்ட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்து நுவோக்கா NUVOCO இதுதான் ஷேரு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் இது வந்து ஒரு சிமெண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் கேண்டில் மெயினாக வாட்ச் பண்ணுங்கள். மேஜராக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 363 மேலே பிரேக் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக 356 வச்சுக்கோங்க. டார்கெட்டாக 370 கிட்ட வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதையும் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிற பட்சத்தில் 378 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உஷா மார்ட் இன்றைக்கி நிறையா ப்ரோக்கரேஜும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் இப்போ ஆட் பண்ணுறதில்ல. நான் அனலைஸ் பண்ணிட்டேன், பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி சொல்கிறேன். உஷா மார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 463 மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக 456 டார்கெட் 472 டார்கெட் 480 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. அடுத்து டிடிவ். ஆமாம், கொஞ்சம் பேர் வித்தியாசமாக தான் இருக்கும். டிடிவ் இதுதான் அது, டி டெவலப்மெண்ட். சரிங்களா? இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய சார்ட்டுங்க. ஓகே, இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 231 231 மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஷேரை. டார்கெட்டாக 240 ரெண்டாவது டார்கெட்டாக 248 வாலட்டேலாகவும், அதாவது ஒரு
ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கேண்டில் இருக்க பட்சத்தில் அது வந்து 248 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 224 ரூபா கிட்ட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க நாளைக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செனோரஸ். ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையிலேருந்து கொஞ்சம் ஹைப்பாக இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஏன்னா அது சஸ்டெயின் ஆச்சு, அதாவது அந்த ஓஆர்பி லெவலில் வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆனால் இது கன்ஃபார்ம் இல்லை, நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதாவது 830 ரூபா 830 ரூபா கிட்ட 825 ரூபா 28 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். டார்கெட் 1 845 ரூபாயும் டார்கெட் 2 865 ரூபாய் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம நாளைக்கு பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாலு ஃபோர்ஜ் BALUFOயா இந்த ஸ்டாக் தான் பாலு ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிரேக் அவுட் ஆகிருக்கு, வால்யூம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் நாளைக்கு 656 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 1 670 ரூபாயும் டார்கெட் 2 685 ரூபாய் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 645 ரூபாய்க்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதில் நான் டாப் 3 நான் என்ன சொல்லுவேன்னா பி ஃபோக்கஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், IMFA வாட்ச் பண்ணுங்கள், லூமேக்ஸ் டெக் இது வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது மூணுமே உங்களுக்கு வந்து வால்யூமும் அதிகமாக விழுந்திருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது சரிங்களா. நீங்கள் இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்க நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே நம்ம பிக் பண்ண ஸ்டாக்கில் நம்ம இன்றைக்கி எதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு நம்ம எதுவும் வாங்கணும்னு பார்த்துருவோம். கோஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி காலையில் நம்ம பை பண்ணியிருந்தோம் 1853 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம், 1865 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். ஹை பார்த்தீங்கன்னா 1874 ரூபா போயிருக்கு. இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே சொன்ன ஸ்டாக்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 20% போயிருக்கு மேலே. 247 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு நம்ம 257 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாக்கை நம்ம வந்து 267 ரூபாய்க்கு வாங்கிட்டு 287 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம் இதே ஸ்டாக்கை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 303 ரூபாய்க்கு போயிருக்கு இன்றைக்கி இதோட ஹை. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் செல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபேக்கராகவே இருக்கும் இந்த ஸ்டாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 878 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம், செல் பார்த்தீங்கன்னா 885 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். ஹை பார்த்தீங்கன்னா 887 ரூபா போச்சு இன்றைக்கி சரிங்களா. ஓகே நம்ம புக் பண்ண வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் போதும். அதே மாதிரி கெய்னஸ் டெக்னாலஜிஸ் 4350 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். ஏன்னா இது நியூஸ் வந்துச்சு அதனால் வாங்கினோம், ஆனால் இது பெருசாக மொமெண்டமே ஆகலை, நம்ம டார்கெட் ஹிட் ஆகலை, அதனால் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன்னா வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக விழுக ஆரம்பிச்சிச்சு, அதனால் 77 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் 89 ரூபா வரைக்கும் போனால் ஓகே பரவாயில்ல, நம்ம புக் பண்ண வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் போதும் சரிங்களா. நம்ம சொன்ன ஸ்டாக் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது, நம்ம ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.